நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற கேட்கிற எங்களோடு கூட பேசுகிற எங்களுக்காக ஜெபிக்கின்ற எங்களுக்காக கொடுக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்து எங்களுக்கு நீங்கள் ஊழியம் தர்றீங்க, அதற்காக ரொம்ப நன்றி. ஊழியத்தில் நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்க, அதற்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதத்தின் தேவன். அவர் மகிமையாய் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். குறிப்பாக நல்ல ஒரு செய்தியை ஆண்டவர் தொடர்ந்து அதனுடைய ஒவ்வொரு பாகங்களை நடத்துவதற்கு கிருபை செய்து கொண்டு இருக்கு. எத்தனை பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்து நீங்கள் எங்களோடு கூட பேசுகிறீங்க, ஜெபிக்க சொல்கிறீங்க, அதற்காக ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இன்னும் உங்களோடும் என்னோடு கூட பேசுவாராக. நம்முடைய ஜாஷுவா டிவியில் உங்களுக்கு தெரியும், ஆனால் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு ஜாஷுவா டிவியில் நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற உருவாக்கும் நேரம், அந்த நிகழ்ச்சி அநேக மனிதர்களை உருவாக்கி கொண்டு வருகிறது, அநேக குடும்பங்களை உருவாக்கி கொண்டு வருகிறது, ஒரு சில ஊழியர்களை நல்ல ஒரு ஊழியத்தின் பாதையில் உருவாக்கி கொண்டு வருகிறது. அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உண்மையாக சொல்ல முடியும். அதனால் ஊழியத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர், ஊழியத்தை நடத்துகிறவர் உண்மை உள்ளவர், ஊழியத்தை செய்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் அதிசயத்தின் தேவன், அவர் அற்புதத்தின் செய்வர். தொடர்ந்து ஊழியத்தை ஆண்டவர் செய்கிறார். நாங்கள் சாதாரணமான மனிதர்கள், எங்களையும் எடுத்து பயன்படுத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கே. சரி, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள். தொடர்ந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. சரி, இது 4வது வாரம், மே மாதம் 4வது வாரம். நம்ம ஒரு செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதை ஒரு ட்ரிப் லேசாக நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம். நான் ஏன் இழந்தேன்? கர்த்தர் எனக்கு தந்த நன்மையை, கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் எனக்கு தந்த ஊழியத்தை, கர்த்தர் எனக்கு தந்த குடும்பத்தை, கர்த்தர் எனக்கு தந்த வாழ்க்கையை நான் ஏன் இழந்தேன் என்பதற்கு முதலாவது ஒரு காரணம், என் பார்வை சரியில்லை. ஒரு பார்வையினால் நான் இழந்தேன். 2வது, சரியான முடிவு, சரியான தீர்மானங்கள் நான் எடுக்காததினால் கர்த்தர் எனக்கு தந்த நன்மையை நான் இழந்தேன். 3வது, நான் ஒரு கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேசினேன், எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டு இந்த காரியங்களை செய்தேன். எனக்குள் கோபம் குடி இருந்ததினால் கர்த்தர் எனக்கு தந்த நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை இழந்தேன். போன வாரம் எனக்குள்ள ஒரு ஆசை, பணத்தின் மேலே, பதவியின் மேலே, நகையின் மேலே ஆசை அதிகமாக நான் ஆசைப்பட்டதினால் கர்த்தர் எனக்கு தந்த நன்மைகளை நான் இழந்தேன். இந்த வாரம் ஒரு பொய் சொன்னதனால், என்னது, நீங்கள் சொன்ன ஒரு பொய், நீங்கள் ஒரு காலத்தில் உண்மையை பேசினீர்கள், நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருந்தீர்கள், இவர் ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர் என்று சொல்லி நீங்கள் பெயர் பெற்றவர்கள் ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இல்லை, உங்கள் பேர் மேலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் எப்பவும் பொய் சொன்னது கிடையாது. சங்கீதம் 5ஆம் சங்கீதம் அவனுடைய 6வது வசனம் சொல்லுது, பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர்,
நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. பொய் சொல்லுவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். தேவனுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது. நீங்கள் எத்தனை பேருக்கு பொய் சொன்னீங்க? நான் இழந்துட்டேன் நீங்கள் சொல்கிறீங்க, சரியா? நீங்கள் இழந்ததுக்கு காரணம் நீங்கள் சொன்ன பொய். கொஞ்சம் மனசு குத்துதோ? நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்க. ஒரு காலத்தில் உங்ககிட்ட சரக்கு வாங்கினா அவுத்து பார்த்தது கிடையாது. நீங்கள் சரக்கு கொடுத்தீங்கன்னா எடை போட்டது கிடையாது. உங்கள் சரக்கு சுத்தமாக இருக்கும், உங்கள் எழுத்து சுத்தமாக இருக்கும், உங்கள் வாயின் வார்த்தை ரொம்ப சுத்தமாக இருக்கும். உங்கள் கம்பெனி பேரை சொன்னாலே அவ்வளவு தெளிவாக இருந்த நீங்கள் பொய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பொய் பேச ஆரம்பித்ததுனால நிறைய ரூபா நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னு நினச்சிங்க. கடைசியில் என்ன ஆச்சு? பொய் பேசி அனைத்து ஆசீர்வாதங்களையும் இழந்து இன்றைக்கு நிற்கிறீங்க. நான் உடனே சொல்லலாம், இந்த டிவி நிகழ்ச்சியும் சொல்ல எனக்கு யோசனையாக இருக்கு. கலப்படம் பண்ணது உண்மை தானே? கலப்படம் பண்ணது உண்மை தானே? பொய்யான வார்த்தைகள், பொய்யான காரியங்களை பேசி சம்பாதித்தது போல தெரிந்தது. ஆனால் இன்றைக்கு அனைத்தையும் இழந்ததற்கு காரணம் நீங்கள் சொன்ன பொய். பொய் சொன்ன உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை இழந்துருவாங்க. வசனம் சொல்லுது, பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். பொய் பேசுனா தேவனுக்கே பிடிக்காது. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பொய் பேசுறது தேவனுக்கே பிடிக்காது. அதனால தான் யார் சொன்னாலும் சொல்லுவாங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணுமா, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களை ரட்சிப்பார். பொய் பேசுவது ஆண்டவருக்கு பிடிக்காது. பொய் பேசுனா அவங்க கூட யாரும் அன்பாக இருக்க மாட்டாங்க, தெரியுமா? நீங்கள் பொய் தான் பேசுதீங்கன்னு தெரிஞ்சால் உங்ககிட்ட யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. பொய் பகையை கொண்டு வரும். பொய் இருந்தால் நீங்கள் வளரவே முடியாது. பொய் இருந்தால் உங்ககிட்ட ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இந்த ஏலம் விடுவாங்க, தெரியுமா? ஏலம். அந்த ஏலம் விடுதலில் ஒரு அமௌண்ட் நினச்சிட்டாரு, கொடுக்கல. இந்தா தாரேன், அண்ணா தாரேன், இன்னா தாரேன், அண்ணா தாரேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரையும் கொடுக்கல. அப்போ அடுத்த ஆளை அந்த மனிதன் ஒரு ஏலம் கேட்கும் பொழுதோ, பணம் வாங்கும் பொழுதோ, பணம் கொடுக்கும் பொழுதோ யாராவது நம்பி கொடுப்பார்களா? அந்த மனிதனுடைய வாயில் என்ன இல்லை? உண்மை இல்லை, பொய் பேசுகிறான். பொய் பேச இப்போ நீங்கள் வளர்ந்தது போல இருக்கும். உங்கள் வளர்ச்சி அடையாது. உங்கள் வளர்ச்சி குறைந்து கொண்டே இருக்கும். பொய் பேசி தொழிலில் முன்னேறினவங்க யாரும் கிடையாது. இப்போ வளர்ந்த மாதிரி இருக்கும். நானும் 2-3 இடத்துல வேலை பார்த்துருக்கேன். எப்படிலாம் பொய் பேசணும் என்ன செய்யணும் எனக்கும் தெரியும். பொய் பேசி வளர்ச்சி வராது. பொய் பேசினால் ஆசீர்வாதம் வராது. பொய் பேசினால் நன்மை வராது. பொய் பேசினால் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை ஒரு மனிதன் இழந்து விடுவான். நீங்கள் பொய் பேசினா உங்கள் பேரே கெட்ட பேராயிரும். பொய் யார் பேசுவோம் தெரியுமா? பொய் யார் பேச வருமோ பொய்க்கெல்லாம் தலைவன் ஒருத்தன் உண்டு, தெரியுமா? யோவான் எடுங்க பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை அப்படியே நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் ஒரு வசனம் உண்டு. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிசாசு உங்களை பொய் பேச வைக்கிறது. பிசாசு உங்களுடைய பொய்யான காரியங்களை எழுத வைப்பது. பிசாசு பொய்யான காரியங்களை சொல்ல வைப்பது. பிசாசு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.
ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் நிறைய ஆசீர்வதித்தார். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது அவருடைய சந்ததியை விட்டு அவர்கள் ஓடி போய்விட்டார்கள். அதே மாதிரி ஆதாம் ஏவாள் வாசித்து பாருங்க. ஈசாக் தன் மனைவி, அதை வாசித்து பாருங்க. பொய் தேவனுக்கு பிடிக்காது. பொய் பேசுகிறவன் பிசாசால் பேசுகிறான். பிசாசான் கொண்டு வருகிற ஒரு மறைமுகமான ஆயுதம் உங்க வளர்ச்சியை தடுப்பது பொய். இன்னும் ஒரு சில ஊழியக்காரங்களை எனக்கு தெரியும். இயேசு ஒன்று அப்படி ஆசீர்வதிப்பார், இயேசு ஒன்று இப்படி ஆசீர்வதிப்பார், உனக்கு இயேசு இப்படி தருவார் அப்படி தருவார்னு சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனம். நீங்கள் 500 ரூபா கொடுத்தா அதுக்கு எத்தனை தீர்க்க தரிசனம், நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு எத்தனை தீர்க்க தரிசனம். பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியும். பொய்யான தீர்க்க தரிசனம். ஆண்டவர் என் சொப்பனத்தில் வந்தார், உன்னை எனக்கு காண்பித்தார். பொய், பச்சை பொய். எரேமியா 23:32 இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனங்களை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் யாருக்கு விரோதியாம்? பொய் பேசுகிறவனுக்கு ஆண்டவர் விரோதி. பொய்யான தீர்க்க தரிசனம் பேசுகிறவனுக்கு ஆண்டவர் விரோதி. ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். ஏன்னா உண்ட உண்மை இல்லை. எங்க கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிற ஒன்றை ஆண்டவர் அநேகத்தில் அதிகாரியா நிப்பாட்டுவார். அது உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட உண்மை இருக்கா? உங்ககிட்ட உண்மை இருக்கா? என்ன ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார், சொல்லட்டான். உங்க எழுத்துல உண்மை இருக்கா? நீங்க எழுதுறீங்களா எழுத்து, அந்த எழுத்து நல்ல எழுத்தா கள்ள எழுத்தா? இன்னைக்கு நல்ல எழுத்து மாதிரி தெரியும், ஆனால் அது கள்ள எழுத்து. அந்த கள்ள எழுத்து கணக்கு உங்ககிட்ட கர்த்தர் கேட்பார். பொய் சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பொய்யா எழுதக்கூடாது. ஆண்டவர் உங்ககிட்ட கேட்பார். ஆண்டவரே, நான் 10,000 காணிக்க கொடுத்தேன், இத்தனை 1000 காணிக்க கொடுத்தேன், இத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்தேன். ஆண்டவர் அதை கேட்கல. நீ ஏன் பொய்யா எழுதின? நீ ஏன் பொய் பேசுன? பொய் யார் பேசுவான்னா பிசாசு மாத்திரம்தான் பொய் பேசுவான். மாற்றி மாற்றி பேசுவான், உருட்டி உருட்டி பேசுவான். உண்மையை பொய் பிசாசு பேசாது. பொய் பேசுகிறவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார். பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுவவர்களுக்கு தேவன் விரோதியாய் நிற்பார். எரேமியா 23:32 நீங்க என்னெல்லாம் பொய் சொன்னீங்க, எப்படிலாம் பொய் சொன்னீங்க? ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாமா? நீங்க சொன்ன பொய் தான் உங்ககிட்ட நம்பிக்கை இல்லை. நீங்கள் சொன்ன பொய்யினால தான் நீங்கள் நிறைய காரியத்தை இழந்து நிற்கிறீங்க. பொய் அப்படி சரளமாக பேச ஆரம்பிச்சிங்க. இப்படிப்பட்ட ஒரு பொய் சொல்லுவேமே, இந்த பொய்யினால் எவ்வளவு பாதிப்பு வரும் உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. நீங்கள் நிறைய பொய் சொல்லிட்டீங்க. பொய் சொல்லாத தேவன் ஒருத்தர் உண்டு தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அதை நிறைவேறுகிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். என்னாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. என் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் கொடுப்பார்.
உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பார். உங்களை உயர்த்துவேன் என்று சொன்னால் உயர்த்துவார். உங்களை தலைமுறையாய் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பார். அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? என் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அதே ஒரு காரியம், பொய் சொல்லும்போது எப்படி பொய் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? வாய் கூசாமல் சொல்லுவாங்க, நம்புகிற மாதிரியே பேசுவாங்க, உண்மையாவே பேசுவாங்க. இவங்க பேசுறது உண்மையா இருக்குமோ உண்மை மாதிரி பேசுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய குழியில் நம்மளோட தள்ளிடுவாங்க. இட புரோக்கர் உங்களுக்கு தெரியுமா? இடத்தை வாங்கி விற்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா? அவங்க எப்படி போய் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? பெண் புரோக்கர் பார்த்துருக்கீங்களா? பெண் புரோக்கர், இந்த ஊரில் ஒரு பொண்ணு இருக்குது, இந்த ஊரில் ஒரு பையன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? அவங்க சொல்லும்போது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அவன் பேசுறதெல்லாம் பொய். அவன் சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொன்னோம்னா குடும்பம் நாரிடும். அவர்கள் பேசுவதெல்லாம் பொய். பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி வாழ்க்கையில் முன்னேறது யாரும் கிடையாது. இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையாய் பேச வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும், உண்மையாய் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல. என் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். என் ஆண்டவர் பொய் சொல்லவே மாட்டார். உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். உனக்கு நான் தருவேன்னு சொன்னால் உங்களுக்கு தருவார். இந்த காரியத்தை நான் வாய்க்க செய்வேன் அப்படி சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து சொல்லி முடிச்சிருவோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை இருந்தது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தார் என்று சொன்னால் நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் பொய் சொல்ல ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, பிசாசு உள்ளே இருக்கிறான்னு அர்த்தம். 2 வார்த்தை தான். பொய் பேச ஆரம்பித்தால் பிசாசு உள்ளே இருக்கிறான். கள்ளத்தனமாக எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிசாசு உங்களுக்குள்ள இருக்கான். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரிசுத்தமாக இருந்தால் உங்களுடைய வாயில பொய் வராது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதித்திருக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் பொய் பேச மாட்டீர்கள். இன்னைக்கு ஏன் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறீங்க? இன்னைக்கு ஏன் நீங்கள் சுகத்தை இழந்து நிற்கிறீங்க? எவ்வளவு நல்ல பேர் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க தெரியுமா? அந்த நல்ல பேரெல்லாம் சுக்கு சுக்காக உடச்சி போட்டீங்க. உங்கள் குடும்பம், உங்கள் ஊரில் எவ்வளவு நல்ல பேர் இருந்தது தெரியுமா? இவங்க அப்பா அம்மா, இவங்க தாத்தா பாட்டி எவ்வளவு அருமையான மனிதர்கள் என்று சொல்லி சொன்னார்கள் ஒரு காலத்தில். இப்பவும் எனக்கு ஒரு குடும்பம் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் இப்போ சொல்லுவாங்க, அந்த குடும்பத்துக்கிட்ட பேராதடா, உன் சொத்து எல்லாத்தையும் பிடுங்கிடுவான், நீ அவன்கிட்ட போயிடாத, உன்கிட்ட இருக்கிற அனைத்து ரூபாயும் பிடுங்கிடுவான், அவன் பேசலாம் போய் வெறும் ஏமாத்துக்கார பைய. இப்பவும் குடும்பத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. நான் ஏன் இழந்தேன்? காரணம் அடுத்த மனிதன் அல்ல, அடுத்த குடும்பம் அல்ல, அடுத்தவர்கள் அல்ல. நீங்களும் நானும் பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து நிற்போம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் சொன்ன பொய். ஏசப்பாட்ட ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, நான் நிறைய பொய் சொல்லிட்டேன்,
உங்களை எத்தனை பேர் நம்புனாங்க தெரியுமா? எவ்வளோ நம்பிக்கையான மனிதர்களாக நீங்கள் இருந்தீர்கள் தெரியுமா? அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்கள் உடைச்சிட்டீங்க. நீங்கள் பேசுனதெல்லாம் பொய். அந்த பொய்யாய் பேசுனதினால் இன்றைக்கு நிறைய காரியத்தை இழந்து நிற்கிறீங்க. பொய் சொன்னால் யார் பார்ப்பார் என்று சொல்லி மனம் கூசாமல் பொய் பேசினீர்கள். பொய் பேசினீர்கள் என்று சொன்னால் பிசாசானவன் உங்களுக்குள் இருக்கிறான். நீங்கள் பொய் பேசாமல் உண்மையை பேசுகிறீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ரெண்டே வித்தியாசம்தான். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் தொட்டதெல்லாம் ஆசீர்வாதம். குறைஞ்ச லாபத்தில் ஆண்டவர் நிறைய வியாபாரத்தை தருவார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆலங்குளத்தில் ஒரு பெரிய ஒரு கடை இருக்குது. பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் குறைந்த லாபத்தில் நன்றாக வியாபாரம் பார்த்த நிறுவனம் இப்பொழுது தள்ளாடுகிறது. காரணம் உண்மை இல்லை, பொய். இந்த நிகழ்ச்சியை அவங்க கூட பார்க்கலாம். அன்றைக்கு சரியான வியாபாரம், பொய் கிடையாது, உண்மை. கர்த்தருக்கு பயந்து இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதே நிறுவனம் தள்ளாடுகிறது ஆலங்குளத்தில். காரணம் பொய். தேவனுடைய பார்வைக்கு உண்மை இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் அதை பற்றி பிரச்சனை இல்லை எனக்கு. தேவன் அழகாக பேசுகிறார். என் கூட பேசிக்கிட்டே அவங்க கூட பேசுகிறார். பொய் பேசாதீங்க. இப்போ நிறைய சம்பாதிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் காணாமல் போயிடும். காணாமல் போயிட்டு நிறைய பேருக்கு. பொய் பேசாதீங்க. தொழில் பார்க்குறீங்களா, ஊழியம் பண்ணுறீங்களா, ஒரு நிறுவனத்தை நடத்துறீங்களா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உண்மையாக இருங்க. அந்த உண்மை உங்களை காப்பாற்றும். எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியுதா? ஜோமணி முடிச்சிருவோம், டைம் தாண்டிட்டு. நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பொய் பேசுகிறவர்களை நீர் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை நீர் வெறுக்கிறீர். அப்போ கள்ள தீர்க்கதரிசனமாய் பொய் சொல்லுகிறவர்களுக்கு நீர் விரோதமாய் எதிர்த்து நிற்கிறீர். ஏசப்பா, நாங்கள் இழந்து நிற்பதற்கு காரணம் நாங்கள் சொன்ன பொய். நாங்கள் பொய் சொல்லாதபடி உண்மையாய் நியாயத்தோடு நாங்கள் வேலை பார்க்க, தொழில் செய்ய, ஊழியம் செய்ய எங்களுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. பொய்யான வார்த்தைகள், பொய்யான சத்தியங்கள், பொய்யான காரியங்களை பேசாதபடி உண்மையாய் பேச, உண்மையாய் நாங்கள் எழுத, உண்மையான காரியங்களை சொல்ல கர்த்தர் கிருபைகளை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஆண்டவர் இப்போ வெளிப்படுத்துகிறார். நீ சின்ன தொழில் பார்க்கும்போது உண்மையாக இருந்தன்னா உன் எடை கரெக்டாக இருக்கணும். எடை 10 கிலோன்னா 10 கிலோ கரெக்டாக இருக்கணும். 12 கிலோன்னா 12 கிலோ கரெக்டாக இருக்கணும். நீ உன்னுடைய எடை போடுகிற காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது எனக்கு யாரும் தெரியல, உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற உங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.